வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் உள்ள உள்ளடக்கத்தின் நீட்சியாக நாம் இன்னைக்கு பார்க்க போறது கல்வி. கற்றார்க்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில கல்விக்கு மிக முக்கியத்துவம் நாம் தமிழர் ஆட்சி கொடுக்கும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய பார்வையில அவருடைய பெருங்கனவை இதுல கொட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம். கல்வி இலவசமா தமிழ்நாட்டில் இருக்கானா? இருக்கு. எல்லா உலக நாடுகளிலையும் கல்வி இலவசமா தான் கொடுக்கப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இலவசமாக கல்வி வழங்கப்படுது. அரசு பள்ளிகள் இயங்குது, அரசு கல்லூரிகள் இயங்குது. ஆனாலும் அது தரமா இருக்கா அப்படிங்கறதுதான் மில்லியன் கணக்கான கேள்விகள். இது தரமா இல்ல அப்படிங்கறதுனாலதான் நாங்க இந்த இலவசத்தை எப்படி கொடுப்போம், தரமா தனியாருக்கு இணையா கொடுப்போம் அப்படிங்கறத அண்ணன் இதுல விவரிக்கிறாரு. முதலாவது முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள் முதல் கவுன்சிலர்கள் வரைக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் இல்ல பேர பிள்ளைகள் அரசு பள்ளிகள்ல தான் படிக்கணும். அதே மாதிரி அரசு அதிகாரிகள் எந்த நிலை அதிகாரிகளா இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகள் அங்கதான் படிக்கணும். முக்கியமா ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளும் அரசு பள்ளிகள்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. மாதிரி அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு தான் வேலையில் முன்னுரிமை வழங்குவேன் அப்படிங்கிற சட்டத்தையும் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இந்த ரெண்டு சட்டமும் அமலாக்கத்துக்கு அது ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக கல்வியின் தரம் உயரும். ஏன்னா பெரிய பெரிய ஆளுகளோட பிள்ளைகளே இங்க படிக்கிறாங்கன்னா எந்த ஆசிரியரும் விளையாட மாட்டாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பும் உடஞ்சு விழுற மாதிரியோ இல்ல பிள்ளைகளின் உயிர்களை காவு வாங்குற மாதிரியோ கழிவறையே இல்லாம பிள்ளைகளின் உடல் உபாதைகளுக்கு ஒரு வடிகால் கொடுக்காத ஒரு அரசு பள்ளிகளாக இயங்காது. பெரிய பெரிய ஆட்களோட பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்கன்னா அதில் உட்கட்டமைப்பு மாறுபடும், கழிவறைகள் சுத்தமாக இயங்கும், ஆயாக்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஆசிரியர் பெருமக்கள் தூங்காம பாடம் நடத்துவாங்க அப்படிங்கிறது இதோட சிறப்பு. இது ஒரு முத்தாய்ப்பான சட்டம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா கேரளால இது மாதிரி பள்ளியின் உள்கட்டமைப்பை சீரமைச்சதுனாலேயே 31% தனியார் பள்ளிகளுக்கு போன பிள்ளைகள் திருப்பி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய நிலையை அது கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறதையும் எடுத்துக்காட்டா அதுல சொல்லியிருக்காரு. இந்த கல்வியின் அடிப்படை நோக்கம் என்ன? ஒரு பிள்ளையின் எதிர்காலம், ஒரு குழந்தையின் எதிர்காலம் மட்டுமல்ல, நாட்டின் எதிர்காலமே அந்த வகுப்பறையில தான் தீர்மானிக்கப்படுது. ஒரு குழந்தை கல்வியில் சிறந்து விளங்கும் போது, நன்னடத்தைகளை கற்கும் போது சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் கிடைக்கின்றான். ஆரோக்கியமான மனிதன் ஆரோக்கியமான செயல்பாடுகளை செய்யும் போது சமூகமே ஆரோக்கியப்படும், மேம்படும் அப்படிங்கறதுதான் முதல் கருத்து. எந்த சமூகமானாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர்களோட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒரே வகுப்பறையில் சரிசமமா உட்காரும் போது அங்க ஏற்றத்தாழ்வு ஒழிக்கப்படுது, சமூக நீதி அங்க பறைசாற்றப்படுது. எந்த ஒரு சாதிய அழுக்கான சிந்தனைகளும் இல்லாம அனைவரும் சமங்கிற ஒரு மனப்போக்கு வளர்றதுக்கு இது ஏதுவாக அமையுது அப்படிங்கறதும் அவருடைய பார்வை. அதே மாதிரி தாய்மொழியில தான் கல்வியை கற்கணும். ஏன்னா தாய்மொழி எவ்வளவு முக்கியமானதுன்னா, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி தாய்மொழி வழி கல்வி மிகவும் முக்கியமானது. அதனால தமிழ்நாட்டுல தாய்மொழியான தமிழ் மொழியில தான் கட்டாயமாக பாடங்கள் கற்பிக்கப்படும். பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, சைனா போன்ற பல நாடுகள், அதாவது உலகத்திலேயே தரம் வாய்ந்த கல்வி அமைப்பை கொண்டதாக போற்றப்படும் முதல் 10 வரிசைகளில் வந்த இந்த நாடுகள் கூட அவரவர் மொழியில தான் பாடங்களை கற்றுக் கொடுக்குது. அதனாலதான் அவர்கள் சிறந்து விளங்குறாங்க. அண்ணல் காந்தியடிகள் கூட அதான் சொல்றாரு, ஒருவன் தாய்மொழியில கற்றாதான் அவன் ஒரு பண்பாளனா வர முடியும். உனக்கு கனவு எந்த மொழியில வருதோ அந்த மொழியில கற்றாதான் உன்னுடைய திறன் மேம்படும் அப்படிங்கிறத எல்லா வல்லுநர்களுமே வெளிப்படுத்துறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பல மாமேதைகள், பல சாதனைகள் புரிந்தவங்க, அப்துல் கலாம் ஐயால இருந்து கணிதவியல் பேராசிரியர்கள் இருந்து, வெளிநாட்டுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவங்கல இருந்து எல்லாருமே தாய் வழி கல்வி கற்றவர்கள் தான். இந்தியா நிலப்பரப்பு பல மாநிலங்களாக பிரிந்தது, மொழி வழி தேசிய மாநிலங்களாக தான் பிரிக்கப்பட்டது. அவரவர் தாய்மொழியை அடிப்படையாக கொண்டுதான் அந்த இனங்கள் பிரிக்கப்பட்டு மாநிலங்களும் பிரிக்கப்பட்டது. அதனால தாய்மொழி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒண்ணு. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுல இன்னைக்கு தமிழ் அழிஞ்சிட்டு வருது. அதை மீட்டெடுக்கும் பெரும் முயற்சி நாம கண்டிப்பாக செய்தே ஆகணும். ஏன்னா தாய்மொழி அப்படிங்கிறது ஒருவனுடைய அடையாளம், அவனுடைய முகவரி, அவனுடைய முகம், அவனுடைய வரலாறு, அவனுடைய உணர்ச்சி, அவனுடைய பண்பாடு, அவனுடைய கலாச்சாரம் எல்லாமே அந்த மொழிகள்ல தான் அடங்கி இருக்குது. ஒரு மொழி அழிஞ்சுதான் அந்த இனமே அழிஞ்சிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இப்ப தெருக்கள்ல கூட தமிழ் மொழியே இல்ல. நாம நம்முடைய சொந்த தாயை பட்னி போட்டுக்கிட்டு நாம வேற அன்னதானம் பண்ணிக்கிட்டு உணவு தானம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதலாவது காப்பாற்ற வேண்டியது நம்முடைய அன்னை. அது போல நம்முடைய தாய் தமிழை முதலாவது காப்பாற்றிட்டு தான் நாம பிற மொழிகளை வளர்ப்பதை பத்தி சிந்தனைக்கு போகணும். ஆங்கிலம் அப்படிங்கிறது எந்த ஒரு அறிவு மொழியும் கிடையாது. அது ஒரு மொழி. தமிழ் போல இன்னும் ஒரு மொழி தானே தவிர அது ஒரு அறிவை வளர்க்கக்கூடிய மொழி கிடையாது. தாய்மொழி தான் ஒருவருடைய அறிவை பெருக்கும், அவனை மனிதனாக மாற்றும் அப்படிங்கறத தெளிவா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. கல்விக்கூடத்துல எந்த மொழியில கற்பிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி தான் கட்டாய பாடமா தமிழ் வழியில தான் கற்பிக்கப்படும். ஆங்கிலம் ஒரு பயிற்று மொழியா இருக்கும். விரும்புனா மற்ற மொழிகளையும் கற்க நான் ஏற்பாடு செய்வேன். பெரும்பாலாக மக்கள் என்னென்ன பிற மொழிகளை கற்க விரும்புகிறார்களோ அந்த மொழிகளை கற்கும் விதத்தில் சிறப்பு ஆசிரியர்களை வரவழைத்து நான் அதையும் கற்க செய்வேன், அதுக்கும் வழிவகை செய்வேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு. அதே மாதிரி அது சிபிஎஸ்இ பாடத்திட்டம்னாலும் சரிதான், கேந்திரியா வித்யாலயா, நவோதயா பள்ளிகளா இருந்தாலும் சரிதான், எல்லாரும் தமிழ்நாட்டுல அது இயங்குதுன்னா கண்டிப்பா தமிழ்ல தான் படிக்கணும்.
இதுல வந்து இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு மொழி கொள்கை தான். கொள்கைனா அது மொழி கொள்கை அப்படின்னா அது தாய்மொழி கொள்கையா தான் இருக்கும். இந்த கொள்கைக்குள்ள பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் கொள்கைக்குள்ள இது வரவே வராது. கொள்கைன்னு பார்த்தா அது ஒரு மொழி கொள்கை தான், அது தமிழ் மொழி தான். அது மாதிரி அறிவுச்சோலை அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்ன சொல்ல வர்றாருன்னா 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அவர்கள், அதாவது இப்போ வந்து எல்கேஜி ப்ரீகேஜி இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இதை வந்து அவர் என்னன்னு சொல்றாருன்னா இந்த வயது குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பும்போது அரும்பு மொட்டு மலர் அப்படிங்கிற 3 பிரிவுகள்ல வயதுக்கேற்ப அவர்களை சேர்த்து அதுல அவங்க வந்து பயிற்றுவிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு எந்த பெரிய பாடத்திட்டங்களும் பொதுவாக இருக்காது. எல்லாமே வாய்மொழி கல்வியாகவும் ஆடல் பாடல் கவிதைகள் பாடுதல், இந்த குழந்தைகளுக்கான பாட்டுகளை பாடுதல், அதே மாதிரி கண்களுக்கு விருந்தளிக்கும் வகைகளில் அவர்களுக்கு நன்னெறி கதைகளை போதிக்கிறது. அதாவது படம் போட்டு காட்டி அவர்களுக்கு அந்த கதை மூலமா நன்னெறிகளை வந்து விதைக்கிறது. விளையாட்டு சின்ன சின்ன, அதாவது எப்பவுமே அண்ணன் சொல்கின்ற கல்விக்கூடமானது ஒரு பசுஞ்சோலை கல்விக்கூடமாக தான் இருக்கும். அப்ப எளிய வகையில் சின்ன சின்ன பூந்தோட்டங்களிலே போய் அவங்க விளையாடுறது, அதை வந்து எப்படி வந்து செடிகளை பராமரிக்கிறதுங்கிற கவனிக்கிறது. அவர்கள் வந்து அதுல வந்து சின்ன சின்ன அந்த வயதுக்கு என்ன வருமோ அதற்கேற்ப ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. முக்கியமா நன்னடத்தைகளை அவங்கள பெரும்பாலும் பயிற்றுவிக்கிறது. ஏன்னா இளம் குழந்தைகளிடமே நாம வந்து அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி எப்படி நாம வந்து இடத்துக்கு ஏற்றப்பால நடக்கணும், என்னென்ன ஒழுக்க நெறிமுறைகளை நாம கையாளணும் அப்படிங்கிறத நாம பக்குவமா சொல்லிக் கொடுக்கும்போது சிறு வயதுல இருந்தே அந்த நல்ல பழக்க வழக்கங்களை கையாண்டு அவர்கள் ஒரு தேர்ந்த மனிதனாக வாழ்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படிங்கறதுனால இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த அரும்பு மலர் முட்டுல வந்து நான் கத்துக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல வந்து அதுக்கு அடுத்தபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரும்பு மொட்டு மலர் அப்படிங்கிறதுல முடிச்சுட்டு அடுத்த கட்டமா வர்றவங்களை வந்து தனித்திறன் கல்வி மூலமா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அரும்பு மொட்டு மலர் முடிக்கும் போது 5-6 வயசு கிட்டத்தட்ட வந்துடும். அந்த டைம்ல வந்து இந்த தனித்திறன் இந்த 3 வருஷத்திலேயே ஆசிரியர்கள் இந்த குழந்தைகள் எதுல தனித்திறமை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வுக்குட்படுத்திடுவாங்க. அவர்களை வந்து அவங்க அலசி ஆராய்ச்சி பார்த்து அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய விருப்பம் என்ன, அவர்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பம் என்ன, எல்லாத்தையுமே குலுக்கி போட்டு பார்த்து ஆசிரியர் ஒரு முடிவுக்கு வந்து இவன்கிட்ட இந்த திறமை இருக்கு, அப்போ இதை முதன்மை பாடமாக கொண்டு அவனை அதை வந்து அதுல பயிற்றுவிக்கணும், அதை கற்க வைக்கணும். பிற பாடங்களையும், அதாவது அந்த குழந்தைகள் எந்தெந்த துறைகளில் தனித்திறன் பெற்றிருக்கிறார்களோ, விளையாட்டுனா விளையாட்டு, ஆசிரியர் படிப்புனா ஆசிரியர் படிப்பு, பிறருக்கு உதவுதல், இல்ல மருத்துவம் பார்க்குற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா அது, கட்டுமான தொழில்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அது, ஆடல்கள்ல அவங்க வந்து விருப்பமா இருக்காங்கன்னா அது, இது வந்து குறிப்பிட்ட வயதுக்கு மாறுபடும். அதுவும் உண்மைதான். இப்போ 6 வயதுல ஒரு பிள்ளை தான் என்னவா இருக்குன்னு வெளிப்படுத்துறதோ அதுவும் இன்னொரு 3 வருடம் 4 வருடம் போகும்போது விருப்பங்கள் மாறும். அப்போ அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதுலேயே அவர்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துற மாதிரி பயிற்றுவிக்கப்படுவாங்க. கூடவே அவர்களுக்கு என்னென்ன பாடங்கள் கற்றுக் கொடுக்க முடியுமோ, என்னென்ன கலைகள் கற்றுக் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கற்பிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அண்ணன் தெளிவா இதுல சொல்றாங்க. அதே மாதிரி தேர்வில்லா தேர்ச்சி சுவரில்லா கல்வி அப்படிங்கிற ஒரு இதையும் அவனை கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா தேர்வுனாலே பிள்ளைங்க பயப்படுவாங்க. தேர்வுனா அவங்களுக்கு ஏதோ அவங்கள மிஞ்சி வந்து உள்ளூர பயந்து அதிக மதிப்பெண் எடுக்கலன்னா வெக்கப்படுறது, இல்லை வீட்டை திட்டு வாங்குறது. மதிப்பெண்ணை வச்சு மனிதனின் மூளையை அளவிடக்கூடிய ஒரு முறையை நம்ம மாற்றணும். மதிப்பெண்ணுக்கும் மூளையின் செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அரும்பு மொட்டு மலரிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவர்களுக்கு தேர்வு என்பதே கிடையாது. அனைத்தும் கல்வி அறையிலே அவர்களுக்கு கற்பிக்கப்படும். வயதுக்கு ஏற்ற பாடங்கள் அவர்களுக்கு சிறப்பாக அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும். ஆனா அதே நேரத்துல அவங்க வந்து தேர்வு பயத்தோடையோ மதிப்பெண் பயத்தோடையோ அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது அப்படிங்கிறத முத்தாய்ப்பா இதுல சொல்றாரு. இது குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுவரில்லா பயிற்றுவித்தல், அதாவது சுவரில்லா கல்வி கற்றுக் கொடுத்தல்னா சும்மா வந்து அந்த கரும்பலகையில எழுதி போட்டு எழுத வச்சு திருப்பி அவங்கள வந்து எழுத வச்சு அதை ஒரு மாதிரி இயந்திரத்தனமா கொண்டு போகாம எல்லாம் வாழ்வியலோட பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, செயல்திறன் மூலமா செயல்முறை மூலமா ஒரு பறவைகளை பத்தி நாம பாடம் எடுக்கிறோம்னா அந்த வளாகத்துக்குள்ளேயே ஒருங்கிணைந்த கல்வி வளாகமாக நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கும். அப்போ அந்த இதுல வந்து பறவைகள் கூடு கட்டுறது, பறவைகள் பறக்கிறது, கொள்றத நேரடியாவே காட்டுறது. பூக்களை பத்தி படிக்கும்போது அங்க தோட்டம் இருக்கும். அப்ப நேரடியாக அங்க கூட்டிட்டு போய் இதுதான் அந்த பூ, இதுதான் பூ, இதுதான் செடி, இது இலை அப்படின்னு காட்டி கொடுக்கறது. என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு கண்கூடாக காட்டி கொடுத்து பயிற்றுவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கண்கூடா பயிற்றுவிக்கிற அந்த முறையை கொண்டு வருவோம். நேரடியாக பார்க்க முடியாத ஒன்றை தான் நாம கரும்பலகையிலேயோ இல்லைன்னா காட்சி வழி கல்வியிலேயோ நாம அதை கொண்டு வருவோம் அப்படிங்கறதே அண்ணன் வந்து தெளிவா இதுல சொல்றாங்க. ஆனா 9ஆம் வகுப்புல வந்து அவங்க வந்து தேர்வு சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா 10, 11, 12 இந்த 3 வருடங்களும் அவர்கள் பொது தேர்வை சந்திக்க வேண்டியது இருப்பதனால அதுக்கு தயாராகணும். தேர்வே எழுதாம வந்துட்டாங்கன்னா எப்படி தேர்வை வந்து அணுகுவது, எப்படி வந்து கேள்விகள் இருக்கும், எப்படி பதிலளிப்பது அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சிக்க முடியாது, திணறிடுவாங்க. அதனால அந்த பொது தேர்வுகளுக்கு முந்தைய வருடமான 9ஆம் வகுப்புல முழுமையா அவங்க தேர்வுக்குள்ளாக நடத்தப்படுவாங்க அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. அதே மாதிரி சமூக நீதி கல்வி, இவங்களுக்கு வந்து மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நன்னடத்தை வகுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் நாங்க படிக்கிற காலத்துல இது இருந்தது. உண்மையிலேயே நன்னறி கதைகளை சொல்லி எங்களை வந்து ஒரு நேர்மையான பிள்ளைகளாக, நேர்மை எது
எது, வாய்மை எது, எப்படி ஒழுக்கமா இருக்கணும், எப்படி வந்து நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை கை கொள்ளணுங்கிற கதைகள் மூலமாக அதுக்கு ஒரு தனி புத்தகமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வந்து எங்களை வாசிக்க சொல்லி எங்களையே சில நேரங்கள் அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. சிலதை நாடகமா நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. இப்படி சில ஆசிரியர்கள் பண்ணியிருக்காங்க. சில ஆசிரியர்கள் வந்து தூங்குவாங்க. இல்லைன்னா சில ஆசிரியர்கள் கணக்கு டீச்சருக்கும் அறிவியல் ஆசிரியருக்கும் படம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ சுத்தமா பள்ளிக்கூடங்கள் அது இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம். அதனால இதை கொண்டு வந்து அவர்களுக்கு இளம் வயதிலேயே, அந்த சிறு வயதிலேயே, குழந்தை பருவத்திலேயே சமூக நீதினா என்ன, சமத்துவனா என்ன, எந்த சமூக வேறுபாடுகளும் இல்லாம வளர்றது எப்படி அப்படிங்கிறத கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா பாடத்திட்டங்கள்ல சமூக வேறுபாடுகளை குறிப்பிடுகின்ற, சாதி தலைவர்களை குறிப்பிடுகின்ற ஏதாவது காரியங்கள் இருந்தா அது அகற்றப்படும். புதிதான விஷயங்கள் வந்து அதுல புகுத்தப்படும். சமமான எண்ணங்களை விதைக்கின்ற புதிய புதிய அணுகுமுறைகள் கொண்ட பாடத்திட்டங்கள் வந்து புகுத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அந்த சிறு வயதிலேயே இந்த மாதிரி சமூக நீதி பாடங்கள் விளக்கும் போது சாலை விதிகளை கடைபிடிக்கிறது எப்படி, அதே மாதிரி குப்பை தொட்டியில தான் போடணும், எப்படி நம்மளை நாமளே சுத்தமாக வச்சுக்கிறது, ஆண் வந்து பெண்ணை விட வந்து உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு போக்கை வந்து மாற்றுறது, எல்லாரும் சமந்தான், ஆணும் சமையல் செய்யலாம், பெண்ணும் சமையல் செய்யலாம், சமையல் வீட்டை நிர்வகித்தல் பெண்ணுக்கும், ஆண்னா வெளியே போய் வேலை பார்க்கணுங்கிற அந்த எண்ணங்கள்லாம் வித்திடும்படியா அந்த பாடத்திட்டங்கள் இருக்காது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதே மாதிரி மாணவர்கள் தங்கள் இயல்பு நிலையை மீறி, விதிகளை மீறி செயல்படும் போது, ஆசிரியர்கள் மீது வன்மம் காட்டும் போது, இல்ல சக மாணவர்கள் மீது வன்மம் காட்டுதல், இல்ல வந்து அந்த மாணவர் பருவத்துக்கு எதிரான துர்ச்செயல்களில் ஈடுபடும் போது உரிய மனநல ஆலோசனைகள் வழங்கப்படும். அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய நிபுணர்களும் வந்து அங்க வந்து வேலைக்கு பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதே மாதிரி உடல்நல கல்வி அப்படிங்கிறதையும் கொண்டு வர்றாரு. நாங்க படிக்கும் போது பிடி பீரியட் அப்படிம்போம். இதே மாதிரி தான் எப்படி வந்து அந்த நன்னடத்தை வகுப்புகள் வந்து சூறையாடப்படுமோ அது மாதிரி சில நேரங்கள்ல பிடி வாத்தியாரும் வந்து கணக்கு வாத்தியாருக்கோ அறிவியல் வாத்தியாருக்கோ கடன் கொடுத்துருவாரு. சில நேரங்களில் பிடி வாத்தியார்ட்ட நம்ம கெஞ்சி கூத்தாடி விளையாட அனுமதிங்க, எங்களுக்கு எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது பாவம் பார்த்து என்ன செய்வாங்கன்னா விளையாட விடுவாங்க. நானும் அரசு பள்ளியில படிச்சனால பெருசா வந்து விளையாட்டுல வந்து அவங்க வந்து நம்ம திறம்படலாம் கொண்டு வர்றது கிடையாது. சும்மா நம்ம இஷ்டத்துக்கு விளையாட விடுவாங்க, இல்ல கூடி கூடி கதை பேசுவோம், இல்ல ஆண் பிள்ளைகள் மட்டும் ஓடிட்டு திரிவாங்க, கபடி விளையாடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அந்த விளையாட்டு ஆசிரியர் வந்து நின்று அந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதோ, முறைப்படி அந்த உடற்கல்வியை கற்றுக் கொடுக்கிறதோ எதுவுமே கிடையாது. இன்னும் இதே மாதிரி உடற்கல்வியில நம்ம உடலை பேணுகின்ற கல்விகளும் கற்றுவிக்கப்படும் அப்போவே. ஆனா இப்ப அதெல்லாம் இருந்த மாதிரியே தெரியல. ஆனா அதையும் நான் கொண்டு வருவேன். எப்படி சிறு வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு வந்து அதாவது தங்களை தொடுகிறவர்கள் நல்ல முறையில் தொடுகிறார்களா, இல்ல கெட்ட எண்ணத்தோட வர்றாங்களா, இந்த தொடுதல் சரியானதா சரியில்லையா அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இன்னும் பயில்கின்ற இளஞ்சிறுமிகளுக்கு மாதவிடாய் பற்றிய விழிப்புணர்வுகள், அதுல அவங்க வந்து அவங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும், அதற்கான தேவைகள் என்னென்ன அது அவங்களுக்கு வழங்கப்படும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வுகள், இன்னும் மனசோர்வுகள், குழப்பங்கள் இதெல்லாம் தீர்க்கும்படியாக அதற்கான நிபுணர்களையும் வந்து நாம பணியமர்த்தி அவர்களுக்கு உதவுவோம் அப்படிங்கிறதையும் அண்ணன் சொல்றாரு. முக்கியமா இணையதளத்தை எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு போதனைகளும் அங்க வழங்கப்படும். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான குற்றங்கள் மாணவர்களே வந்து கெத்து காட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து கையில அறிவாள தூக்கிட்டு அலையிறது, ஆசிரியரையே குத்த போறது, ஆசிரியரையே அடிக்கிறது, ஆமா ஜெயிலுக்கு ஆமா ஒன்னு அடிச்சுட்டு போனா ஜெயிலு, அப்புறம் 4 நாள்ல பெயிலு அப்படின்னு டயலாக் அடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு சீரழிந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது எல்லாமே பாதியும் பாத்தீங்கன்னா தவறாக காட்டப்படும் சினிமா. அதை வந்து எளிதாக அவங்களுடைய கைபேசியிலே இணையதளங்கள் மூலமாக பலதரப்பட்ட ஆபாச படங்களையும் பார்க்கும் வசதிகள் இப்போ வந்து அதிகமா இருக்கிறனால அந்த இணையதளத்தை எப்படி கையாள்றது, இது வந்து நமக்கு தேவையா, இது வந்து நமக்கு எவ்வளவு உடல் உபாதைகளையும் மூளை கோளாறுகளையும் கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் அவர்களுக்கு வந்து அதுல இருந்தும் ஒரு தெளிவை கொடுக்கறதுக்காக சிறப்பு ஆசிரியர்களை நியமிச்சு அவர்களை அப்படியும் வழிகாட்டும், அவர்களை அப்படியும் வந்து வழிநடத்தும் அப்படிங்கிறத அண்ணன் சொல்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கான நலன். ஒரு மாணவனுடைய எதிர்காலம் இல்லைன்னா அவனுடைய தலையெழுத்து அப்படிங்கிறது ஆசிரியர் பெருமக்கள் கையில தான் இருக்குது. இத்தகைய மாணவர்களை உருவாக்கும் பெரும்படியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் புத்துணர்ச்சியோட பாடம் கற்றுக் கொடுக்கணும். அதே நேரத்தில் அவருடைய மனநிலை மிகவும் ஆரோக்கியமான மனநிலையோட இருக்கணும். அப்போ அவர்களுக்கு வேண்டிய ஊதிய உயர்வுகள் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சி வந்து திறம்பட செய்யும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான குடியிருப்பை வந்து பள்ளிக்கு அருகிலேயே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் கட்சி வரை வந்து சொல்லுது. அது மாதிரி மிகவும் முக்கியமாக கணவன் மனைவி வெவ்வேறு ஊர்களில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிக்கலான விஷயத்தை உடைச்சி ஒரே ஊர்லயே அவர்கள் பணிபுரிய ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் அண்ணன் சீமான் அவர்கள் இதெல்லாம் தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள், ஏன்னா தலைமுறை இடைவெளின்னு ஒண்ணு இருக்குது. அப்ப பார்த்த மாணவர்களோட இயல்பு நிலையை விட இப்ப பார்க்கின்ற மாணவர்களோட இயல்பு நிலைங்கிறது முற்றிலும் வேறுபாடா இருக்கிறது. அன்னைக்கு வந்து ஆசிரியர் பெருமக்களை மரியாதையோடும் பயத்தோடையும் பார்த்த நிலை மாதிரி இன்னைக்கு சக மாணவர்களை விட கேவலமா ஆசிரியர்களை நடத்தக்கூடிய ஒரு மன பிறழ்ச்சியில வந்து மாணவர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான கையாளும் திறன்கிறது இல்ல அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப பெருகிட்டோ அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகள்
இன்றைய மாணவர்களின் மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குது, அவர்கள் வந்து எப்பேற்பட்ட குழப்பங்கள்ல இருக்காங்க, எப்பேற்பட்ட சமூக காரணிகள்லாம் அவங்கள பாதிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த தலைமுறை இடைவெளியை குறைக்கும் விதமா வந்து அவர்கள் திறம்பட இவங்களை கையாளுறதுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அண்ணன் சொல்றாங்க. அதே மாதிரி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் பணியிடங்கள் உறுதியாக நிரப்பப்படும் அப்படிங்கிறதையும் அண்ணன் சீமான் அவர்கள் இதில் சொல்றாங்க. அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பெரிய சவாலை விடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, போட்டியே எனக்கும் தனியாருக்கும் தான், அதாவது அரசுக்கும் தனியாருக்கும் தான் போட்டியே. தனியார் பள்ளியா அரசு பள்ளியா, தனியார் மருத்துவமனையா அரசு மருத்துவமனையா அப்படிங்கிற போட்டி தான் என்னுடைய ஆட்சியில ஏற்படும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் தனியாருக்கு நிகராக என்னுடைய அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை வந்து சரி பண்ணிடுவேன். வெளிநாடுகளில் பின்லாந்து, சைனா, இன்னும் கனடா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள்லாம் என்னென்ன உள்கட்டமைப்புகள், ஏன் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்னாள் முதல்வர் வந்து ஒரு திறம்பட வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா உள்கட்டமைப்பை சரி பண்ணியிருப்பாரு. சகல வசதிகளும் கூடிய ஒரு ஹோட்டல் போன்ற ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு இணையான ஒரு உள்கட்டமைப்பை அவர் வந்து கொடுத்திருப்பாரு. வெளிப்புற தோற்றம் மாணவர்களை எளிதாக ஈர்க்கும் வகையில நவீன கட்டட அமைப்பை கொண்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நானும் வந்து தனியாருக்கு நிகராக என்னுடைய அரசு பள்ளியை மாற்றுவேன். பசுஞ்சோலை கல்வி கூடமாக அதை மாற்றுவேன். ஒரே வளாகத்துக்குள்ளேயே எல்லா அரும்பு மொட்டு மலர், அதே நேரத்தில் வந்து அடுத்தது 6லிருந்து 10, அடுத்தது 11, 12 என்று ஒரே வளாகத்துக்குள்ள படிக்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். அந்தந்த ஊர்களின் கட்டமைப்புக்கு ஏற்ப அரும்பு மொட்டு மலர் மட்டும் ஒரு இடத்துல, கொஞ்சம் தூரம் தள்ளி போனா அந்த மேல்நிலைப்பள்ளி, அதுக்கப்புறம் உயர்நிலைப்பள்ளி இப்படி வைப்பேன். அதுலயும் பசுஞ்சோலை பள்ளிகளை தான் நான் வந்து அதை திறம்பட நடத்துவேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே மாதிரி ஆடு மாடு விவசாயம் அப்படிங்கறத அரசு பணியாக்கி அதுல உற்பத்தி பெருகும்போது என்னுடைய கல்வி கூடங்களில் அரசு பள்ளிகளில் படிக்க வர குழந்தைகளுக்கு முட்டையிலிருந்து, பாலிலிருந்து, பழங்களிலிருந்து சாப்பிடக்கூடிய பச்சை காய்கறிகள் வரைக்கும் அவர்களுக்கு உணவாக நான் சத்தா கொடுத்துருவேன் அப்படிங்கிறத அவர் வந்து இதுல உறுதியா சொல்றாரு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கப்படுகிற நிதி இல்லைன்னா வரியில பெரும்பங்கு 10% வந்து கல்வித்துறைக்கு தான் நான் பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா அதுல ஒதுக்குவேன்னு சொல்ல, ஒதுக்குனா அது எங்க போய் ஒதுங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் ஒதுக்க மாட்டார், எல்லாரையும் போல பயன்படுத்துவாரு. அந்த வார்த்தையிலே ஒருவனோட நேர்மையும் செயல்பாடும் விளங்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை ரொம்ப அழுத்தமா நான் இந்த இடத்துல சொல்றேன். உயர்கல்வி அப்படிங்கிறது இந்த அரசு பள்ளிகளில் இருந்து படித்துட்டு வர ஏழை மாணவர்களுக்கு கொஞ்சம் குதிரை கொம்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னதான் அரசு கல்லூரிகள் இருக்குது, இலவசமா கல்லூரிகள் வந்து இயங்குது அப்படின்னாலும் பெரும்பாலான துறைகள் அதுல இருப்பதில்ல. பெரும்பாலான, அதாவது இப்போது இதை படிச்சிட்டோம்னா உடனே வேலை வாய்ப்பு, இப்ப இதுதான் வந்து முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது அப்படிங்கிற அந்த பட்டப்படிப்புகள்லாம் இருக்கிறதே இல்லை. அப்ப அதை தேடி தனியார் கல்லூரிக்கு ஓட வேண்டியதா இருக்கு. அப்படி அரசு கல்லூரிகள்ல இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத போட்டு கட்டணத்தை வசூலிச்சிட இதெல்லாம் அன்னை வந்து மாத்துவேன் அப்படிங்கிறாரு. என்னன்னா நான் வந்து இதெல்லாம் முறைப்படுத்துவேன், உரிய பணியிடங்களுக்கு உரிய விரிவுரையாளர்களை வந்து நான் நியமிப்பேன், அவர்களுக்கு ஏற்ற ஊதியம் கொடுப்பேன், வேளாண் துறை கல்லூரிகளை கொண்டு வருவேன், கலை, இலக்கியம், நாடகம், பண்பாடு இது போன்ற இதுகளில் கூட அவங்க வந்து பெரிய பெரிய பட்டப்படிப்புகள் படிச்சு அதுல முனைவர் ஆகலாம். அந்த அளவுக்கு நான் வந்து அரசு கல்லூரிகளின் எண்ணிக்கையையும் நான் வந்து அதிகப்படுத்துவேன் அப்படிங்கறத அண்ணன் சீமான் அவர்கள் இதுல சொல்றாங்க. நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது என் ஆட்சி காலத்துல இருக்கவே இருக்காது. மருத்துவமா இருந்தாலும் சரிதான், பொறியியலா இருந்தாலும் சரிதான், வழக்குரைஞர் படிப்புக்காக இருந்தாலும் சரிதான், இன்னும் முக்கியமான பல பட்டப்படிப்புகளுக்கு வந்து 12ஆம் வகுப்பு முடித்துட்டு வந்தவர்களுக்கு நுழைவு தேர்வுன்னு ஒண்ணு வச்சு அதுல நாங்க வடிகட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல பிள்ளைகளை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதனால இதை முற்றிலுமா நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதுனால நுழைவு தேர்வுங்கிறது கிடையாது. 10, 11, 12 இந்த 3 வருடங்கள்ல அவங்க என்ன மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில, அந்த விழுக்காட்டின் அடிப்படையில வந்து அவர்களுக்கு வேண்டிய பாடங்கள், அவர்கள் விரும்பிய பாடங்களை படிக்கிறதுக்கு ஏதுவா நான் வந்து அதை எளிதாக்குவேன். சமூக நீதி அடிப்படையில ஆசிரியர் பணி நியமனம் அப்படிங்கிறது இருக்கும். இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இருக்கிறதுனால இதுல எந்த சிக்கனம் வர வாய்ப்பில்லை அப்படிங்கறத சொல்றாங்க. அந்தந்த பட்டப்படிப்புகளுக்கு என்னென்ன சான்றிதழ் வழங்கப்படுகிறதோ அது எல்லாமே ஒரே தரமாக பாவிக்கப்படும், அது சமமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் உறுதிப்படுத்துறாரு. துணைவேந்தர் நியமனம்ங்கிறது ஆளுநர் கையில இருக்குது. அப்போ நம்முடைய மாநில அரசு ஒரு பட்டியலை கொடுத்தா அதை வந்து ஆளுநர் வந்து கடப்புல போட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை போட்டு வந்து அதுல குளிர்காயறதை பார்க்க முடியுது. இன்னும் இந்த மோதலால துணைவேந்தர் வந்து நியமிக்கப்படாமலே பல கல்லூரிகள் இருக்குது. அதனால இந்த சிக்கல்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு முழுக்க இந்த கல்லூரி துணைவேந்தர் நியமனம்ங்கிறது முதல்வர் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அவர்கள் தான் துணைவேந்தரை நியமிப்பாங்க அப்படிங்கிறதே நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறத அண்ணன் சொல்றாங்க. அவர் உண்மையிலே ஒரு பெரும் கனவை சுமந்துக்கிட்டு தான் இந்த தேர்தல் பயணத்தை நோக்கி அவர் வந்து நகர்றாரு. அதை மக்களாகிய நாம புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்துல வாக்களிங்க.